ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த லாங் வீடியோ. ஸோ இப்போ தான் போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ஒன் டே எப்படி போகுது, மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும் ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெனி காலையில் அவருக்கு அவங்க அப்பா பேகெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் பார்த்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சிக்கன் கபாப்புக்கு நான் சொல்லிடுறேன். சிக்கன் ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன், 500 கிராம் அளவுக்கு சிக்கனு, சில்லி, பெப்பரு, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சமாக சோயா சாஸு, கார்ன்ஃப்ளவரு, ரைஸ் ஃப்ளவரு, அது கூடவே மைதா மாவு சேர்த்துருக்கு, தேவையான உப்பு, லெமன் ஜூஸு. இது நான் கேர்டு இதில் போடலை. ஸோ அதுக்கு பதிலாக தான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் கேர்டு போடுறீங்கன்னா முட்டை விட்டுடுங்க, இல்லை முட்டை போடுறீங்கன்னா முட்டை போடலைன்னா கேர்டு போடுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு, ரொம்ப ட்ரையாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக ஹார்டாகிடும். பட் நம்ம கொஞ்சம் தண்ணி சொதன்னு இருக்கும்போது நல்லா சிக்கன் டெண்டராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா லஞ்சுக்கான வேலை செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக இந்த ஊரில் எனக்கு மட்டன் பிரியாணி மட்டன் அவ்வளோவா நல்லா கிடைக்கிறது கிடையாது. ஒரு விதமான ஷிப்பு கொடுப்பாங்க, அது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு. இன்னொன்று இங்கே எங்கேயுமே மட்டன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாமே என்ன சொல்ல, ஒரு சர்டன் ஊர்லேருந்து தான் வரும். இந்த மாதிரி கோலார், பேத்மாங்கல் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து தான் மட்டன்ஸ் இங்கே சப்ளை கொடுக்கும். ஒரு சின்கோட்டாலாம் போனேன் அப்படின்னா எனக்கு அது இங்கேருந்து கொஞ்சம் வில்லேஜு. அங்கே அங்கேயே கட் பண்ணுவாங்க மட்டன். பட் அது ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இல்லைன்னா 6 o'clock போகணும். அதுக்குள்ளேயே காலி ஆகிடும். ஆனால் சரி நல்லா இருக்கேன்னு வாங்கினேன். ஸோ அதனால் மட்டன் பிரியாணி பண்ணலான்ட்டு மட்டன் பிரியாணிக்கு ஒரு பாட் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஓல் கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு, ஆனியன் ஒரு 300 கிராம் அளவுக்கு ஒரு ஆனியனை சேர்த்துருக்கேன். ஸோ நான் சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துட்டு, இது நல்லா தேவையான அளவுக்கு வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். மட்டன் வேக வைக்கும் போது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலாவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச ப்ளெயின் சில்லி இது. ஸோ அதுவும் சேர்த்துட்டு குக் பண்ணி வச்சுருக்க மட்டனும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்க்கலை. ஸோ நீங்கள் தயிர் வேணால் தயிர் சேர்த்துங்க. பால் சேர்க்கும் போது ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ குக் பண்ணி வச்சுருக்க மட்டனுடைய தண்ணியும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துருக்கேன். 1க்கு 1.5 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை ஊற போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட போகிறேன். ஸோ எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்கில் பாத்திரம் அப்படியே குமிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். யூஷுவலாக நான் வடி பிரியாணி நான் செய்வேன். அதாவது தம் பிரியாணி. எனக்கு அந்த மட்டன் அதுலேயே ஒன்றா போட்டு நான் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது. பட் இது ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் ரைஸுன்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு 1/2 kg அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சிம்மில் டம் விட்டுட்டு போகிறேன். கீழே ஒரு தோசை பேன் வச்சுட்டு போகிறேன். டம் 20 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது சூப்பராக நல்லா டம் ஆகிட்டு வந்துடும். இங்கே நான் எனக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. என்ன ஆர்டர் அப்படின்னா ட்ரீம் கேக் ஆர்டர் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே நமக்கு மில்க் சாக்லேட் ஊற்றணும் இல்லையா. ஸோ மில்க் சாக்லேட்டுக்காக நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஓவன் இல்லை, அதனால் நான் டபுள் பாயில். ஓவன் இருந்தால் நீங்கள் ஒரு 1 மினிட் வச்சுட்டு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகிட்டு வந்துடும். சிக்கன் மசாலா ஊற போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்குமே நான் தம் விட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாதில்ல. அதே சமயம் நிறைய ஆயிலாகவும் இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக்கும் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரைஸ் ரொம்ப நாள் கழித்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஃபீல். எனக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸாகவே இருந்தேன்.
ரொம்ப ஏர்லி மார்னிங் நான் அப்போது வந்து vlog எடுக்கலை. நான் அங்கே போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துடுவேன். நல்லா டேஸ்ட்டாக டெண்டராக இருக்கும் மட்டன். அந்த கறியோட டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ரெசிபி சொல்லிடுறேன். கேக்கோட இது 3 முட்டை எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு, இது வந்து 1/2 kg அளவுக்கு தான் சாக்லேட்டு. ஸோ 1/2 கப் அளவுக்கு ஒரு 1/4 கப் 1/2 கப் அளவுக்கு மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கொக்கோ பவுடர், குட் குவாலிட்டி கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிங் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வராது கேக்கு. ஸோ நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு, ஸோ டின்னில் வந்து கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 கப்புன்ற பாரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பேட்டரில் நான் பட்டரை யூஸ் பண்ணல. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டேப் பண்ணிவிட்டு அதோடைய ஹேர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸோ கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வரும். ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஒரு 170 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். ஸோ பேக் ஆகி வந்துட்டு நான் இது வந்து உடனே கொடுக்கணும். ஸோ அதனால் ஃபேன் கீழே தான் கட் பண்ணிவிட்டு ஆற போட்டிருந்தேன். நான் கீழே வந்து அதே மாதிரி ஹனி ஊற்றிட்டு, ஹனியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கனாஷ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரஃபிள் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து சாக்லேட் ஸ்மூஸ் வச்சுட்டு அகெயின் திருப்பும் அதே மாதிரி லேயர்ஸ் வச்சுட்டு சென்டரில் கனாஷு சாக்கோ சிப்ஸு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1/2 hour கிட்ட விட்டுருப்பேன்னு வச்சுக்கோ. ஏன்னா வந்து எனக்கு ஈவினிங்காக கொடுக்கணும். ஏன்னா வந்து பாப்பா வச்சுட்டு ஒரு மாதிரி எட்டிக்காக போகும் கேக்கெல்லாம். அவங்களுக்கே தெரியும் கேக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அது கிச்சனே ஃபுல்லாகிடும் கேக்கெல்லாம் பண்ணோம்னா அப்படின்ட்டு. ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோடைய பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா சைடில் வந்து என்ன சொல்ல அந்த கோல்டன் நிறைய வந்திருந்தது. பட் அவ்வளோ என்கிட்ட இல்லை அந்த நேரத்தில். ஸோ என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ கேக் பண்ணும்போது பேபி வந்து அப்படியே கேமராவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கேமரா அதெல்லாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ இந்த ஆக்சுவலாக இது வந்து ஒரு லாங் வீடியோவாக எடுக்கணும், ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கணும்னு தான் நினச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து சமயம் இல்லை. ஃபுட் மட்டும் கவர் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கேக் அவுட்புட் வரும்போதே எனக்கு. இது ரொம்ப சின்ன vlog தான். ஹோப்லி உங்களுக்கு பிடிக்கும். அதில் வர ரெசிபிஸ் எல்லாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.